வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே. ஆனா உங்க வாழ்க்கையை பார்த்தால் அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுந்து கொண்டே தான் இருக்கும். ஏன் நல்ல மனது கொண்ட உங்களுக்கு மட்டும்தான் இத்தனை மன கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்று உங்கள் கூட இருக்கக்கூடிய அனைத்து விதமான அருகில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு கேள்வியானது இத்தனை நாட்களும் நிச்சயமாக எழுந்து கொண்டே தான் இருக்கும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா ரிஷபம் ராசியின் அடிப்படை குணம் என்ன தெரியுமா? பொறுமை, நம்பிக்கை மற்றும் உறுதியான அன்பு. இதுதான் உங்களுடைய ஒரு பொறுமையான ஒரு குணம். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்பி விடுவீங்க. ஒருவரை காதலித்தாலும் முழு மனதோடு காதலிப்பீங்க. ஒருவருக்காக இருந்தால் முழுமையாக உங்களை அர்ப்பணித்து விடுவீங்க. ஆனால் இந்த நல்ல மனசு தாங்க சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில தண்டனையாக மாறி தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. ஆனா நீங்க சந்தித்த தண்டனைகள் சாதாரணமானவைகள் கிடையாது. நீங்கள் யாரையும் காயப்படுத்தாதவராக இருந்தோம். உங்கள் மீது குற்றமானது சாட்டப்பட்டது. நீங்கள் உதவி செய்தவர்களை ஒரு கட்டத்தில் உங்களை விட்டு விலகினார்கள். நீங்கள் உண்மையாக இருந்த இடத்தில் கூட உங்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டுக்கள் வந்து அதுவும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. இதனால் நான் ஏன் இப்படி அனுபவிக்கணும் என்ற ஒரு கேள்வி உங்களின் உள்ளத்தில் பல முறைகள் எழுந்து அதுவே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுக்களை உங்கள் மீது நிச்சயமாக திணிக்கப்பட்டது. யாருக்கும் புரியாத ஒரு துன்பத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டு இந்த ஒரு நேரத்துல இருப்பீங்க. வெளியே நீங்க எவ்வளவுதான் அமைதியாகவே இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீங்கள் ஒரு உடைந்த மனிதர் தான். நீங்க ஏன் தெரியுமா எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்கிறீர்கள்? அது உங்களுடைய குடும்பத்திற்காக. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் என்பது எல்லாவற்றிற்கும் ஒரு மேலான ஒரு விஷயம். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களை மிகவும் பாதித்தது. அதற்கான உண்மை காரணங்கள் நம்பிக்கை மோதல்களும் பண சிக்கல்களும் புரிதல் இல்லாமல் நடந்து கொண்டதும் தான். நீங்கள் சரியாக இருந்தாலும் உங்களை யாரும் கேட்காத நிலைமையானது ஏற்பட்டிருக்கும். இதனாலேயே நீங்கள் அமைதியாக எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உங்க வாழ்க்கையில கடந்து வந்த நாட்களும் இன்னும் இருந்து கொண்டு அதுவும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையையும் தேவையில்லாத ஒரு மனச்சிக்கலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நிச்சயமா இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். உங்களுடைய தனிமையை உணர வைத்த சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இந்த ஒரு காலகட்டத்துல நிறைவேறியிருக்கும். 12ஆம் வீடான விரய மற்றும் மறைவஸ்தானம் சனியின் பார்வையால் பாதிக்கப்படும் பொழுது பிரம்மாண்டமான கூட்டத்திற்கு நடுவே நீங்களே இருந்தாலும் தனி மரமாக உணர வைக்கும் சம்பவங்கள் உங்கள் மனதிற்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய மனதிற்குள் காயத்தையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சுற்றிலும் சொந்தங்கள் இருக்கும், நண்பர்கள் இருப்பார்கள், ஏன் குடும்பங்கள் கூட இருக்கும். ஆனாலும் உங்களின் மன போராட்டத்தையோ உங்களுடைய கண்ணீரையோ பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன்கள் கூட இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் எழுந்து கொண்டு அதுவும் கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னொரு பக்கம் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று தனிமை என்னும் இருண்ட அறைக்குள் நீங்கள் முடங்கி போன தருணங்கள் உங்களுடைய மனதை இன்னும் கேள்விக்குறியாக்கி கொண்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இது ஒரு பக்கம் நடக்க மற்றொரு பக்கம் நீங்கள் கண்ணீரையே மறைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த நாட்களும் இன்னும் இருக்கிறது. இந்த ரிஷபம் ராசி நேயர்களே, உங்களுடைய லக்னமும் ராசியும் பாம்பத்துவம் அடைந்த காலத்தில் வெளியுலகிற்கு நீங்கள் ராஜாவை போல எந்த கவலையும் இல்லாத ஒரு அதிர்ஷ்டசாலியை போல வலம் வருவீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கிறது என்று உங்களுக்குத்தான் தெரியும். சரியாக படித்தும் சரியான வேலை கிடைக்காமல் இருக்கும். போதுமான அளவுக்கு சம்பளமும் பத்தாமல் இருக்கும். சம்பளத்தை வைத்து உங்களுடைய சாப்பாட்டுக்கே உங்களால ஓட்ட முடியாது. வீட்டுக்கு எப்படி அனுப்புவது என்று தேவையில்லாத மனசிக்கல்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எத்தனையோ நபரிடம் பணத்தை கொடுத்து வைத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு பணத்தை உங்களால திரும்பி கேட்கவும் முடியாமலும் உங்களிடம் வரவும் முடியாமலும் இன்னும் இருக்கத்தான் செய்யும். யாரும் இல்லாத நள்ளிரவு நேரங்களில் படுக்கை அறையில் தலையணையை நனைத்த உங்களின் கண்ணீர் துளிகள் ஏராளமாக இருக்கத்தான் செய்யும். இழந்த பணம், உடைந்த நம்பிக்கைகள், சொந்தங்களின் ஏளன பேச்சுக்கள் என எல்லாவற்றையும் இதயத்திற்குள் போட்டு புதைத்து காலையில் மீண்டும் ஒரு போலி புன்னகையோடு முகமூடி அணிந்து நீங்கள் வாழ்ந்த நாட்கள் உங்களின் சகிப்புத்தன்மையின் உச்சக்கட்ட ஒரு சான்றாகவே இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும்
தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் உண்டாகும். அந்த ஒரு முன்னேற்றத்தினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கைகூடி வந்து இன்னும் நல்லதா உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் இப்பொழுது ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மைகள் உண்டாகி அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கல்வியில் சாதகமான சூழல்கள் அமைந்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு பாராட்டுக்களை தேடி கொடுக்கும். பொன் பொருள்களில் கவனமாக நீங்கள் இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள தேவைப்படும். எதிர்பாராத எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து அதுவும் போதுமான அளவுக்கு நல்லதை தேடி கொடுக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அமைந்துவிடும். தொழில் சம்பந்தமான பயணங்கள் கைகூடி அதுவும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் ஒன்று இந்த ஒரு நாளில் நிறைவேற ஆரம்பிக்கும். 11ஆம் வீடான விருப்ப நிவர்த்தி ஸ்தானம் உச்ச பலம் பெறப்போவதால் உங்கள் மனதில் பல வருடங்களாக பூட்டி வைத்திருந்த இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் கைவிட்ட ஒரு மிகப்பெரிய ஆசை அல்லது பிரார்த்தனை தற்போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறி அதுவும் உங்களுடைய கைகளில் நிச்சயமாக கிடைத்து மென்மேலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதாகவும் இருக்கலாம், அல்லது பல நாட்களாக இழுப்பறியில் இருந்த ஒரு சொத்தை வாங்குவதாக நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்கள் எதை நினைத்து ஏங்குனீர்களோ எதற்காக கண்ணீர் விட்டீர்களோ அத்தனையும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிக சரியாக பரிசாக இந்த காலகட்டத்தில் வழங்கி உங்களை மகிழ்விக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய விதியும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. ரிஷபம் ராசி நேயர்களே, விதி வலியது என்பார்கள். ஆனால் அந்த விதியவே மாற்றக்கூடிய கிரகங்களின் சுப பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும். இதுவரை உங்களுக்கு எதிராக செயல்பட்ட காலமும் சூழ்நிலையும் மனிதர்கள் என அனைவரும் தற்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறப்போறாங்க. உங்களுடைய துரதிர்ஷ்டங்கள் அனைத்தும் அதிர்ஷ்டங்களாக உருமாறும். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்வின் இருண்ட அத்தியாயமானது முடிந்து ஒளிமயமான புகழ்பெற்ற ஒரு புதிய சகாப்தம் இனி தொடங்க போகிறது. விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழன்று எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமா தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேரமும் காலமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, காலம் உங்களுக்கான வசந்த வாசலை திறந்துவிட்டது. இனிமே கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். முடிந்தால் 108 முறைகள் தினசரி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக என்கிற அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். இதனையும் நீங்க செய்து பாருங்க. பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.